தலைவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாங்க எல்லாருமே. சார் எப்போ நடைப்பயணம் மேற்கொள்ள போறீங்க? அரசியல் கட்சி தலைவர் யாராவது சில கட்சி தலைவர் நடைபெற பட்டா எல்லாரும் நடைபயணம் போகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இந்த எலெக்ஷன்ல ரெண்டுலாம் மக்கள் இதெல்லாம் விரும்புறது இல்லை. நம்மளாம் உருவாக்கிக்கிறது தான் இன்றைக்கும் நான் பெருசாக எடுத்துக்கிறேன். நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க தேர்தல் பணி? தேர்தல் பணி ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இங்கே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கழக நிர்வாகிகளையும் சார்ந்தவர்களையும் தேர்தல் பணிக்கு தயார்படுத்தி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து கலந்து ஆலோசித்து தான் அந்த கூட்டமே நடக்கும். இந்திய கூட்டணியில அமமுக எந்த அளவுக்கு முன்னுரிமை இருக்குது? ஏடிஎம்கேலாம் உள்ள இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கறது தான் தெரியாது. தமிழகத்துல சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா கொலை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் கொலைகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு காலையில இந்து முன்னணி நிர்வாகி திருப்பூர்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு. திருப்பூர்ல பார்த்தா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதுங்கிறது தானே இன்னைக்கு மக்களுடைய பெரிய ஒரு கோபத்தின் காரணமே. கொலை, கொள்ளைகள், கூலிப்படைகள், யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம், கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகிறது. அதுவே பெரிய பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு. யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேறுது. இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அனைத்து தரப்பு மக்களும் சாலைக்கு தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் தட்டுப்பட்டிருக்கு. கடந்த சில தினங்களா சினிமா திருப்பலங்க போதை வழக்கை கைது தமிழ்நாட்டில். அதான் தமிழ்நாட்டில் போதை மருந்து புழக்கம் அதிகமாயிட்டு ஒரு வியாபார சந்தையாகவே தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து வருவதாக எல்லோரும் சொல்கிறார்கள். இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது போதை மருந்து புழக்கத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் சொல்லணும். மாம்பழத்துக்கு உரிய விலை கிடைக்கல. முதலமைச்சர் பிரதமருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அதாவது ஏற்கனவே நான் இன்றைக்கு ஊடகங்கள்லாம் பார்த்தேன். நமது கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதியில் மாம்பழம், சேலம் பகுதியிலாம் விளைகின்ற மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காதனால நிறைய பேர் மாமரங்களை எல்லாம் அழித்து விட்டு வேறு விவசாயத்திற்கு செல்லணுங்கிற அளவிற்கு மாறி வருவதாகவே ஒரு வருந்தத்தக்க சூழ்நிலை வருகிறது. இந்த நேரத்தில் தான் அவர் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி முதலமைச்சர் அது இவர்கள் தங்கள் பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கு என்ன சொல்லுவாங்க, இப்பதான் பிரதமருக்கு கடிதம் போட்டிருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் அதாவது அமமுக எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக என்று நம்புகிறோம் அந்த தொகுதிகளெல்லாம் அவசியம் போட்டிடுவோம். அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க எல்லாம் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை பத்தி கேட்குறீங்க. நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க. அதான் அந்த நேரத்தில் உரிய தொகுதிகளில் போட்டிடுவோம். சரி, யாரு அதெல்லாம் நீங்க தான் பார்த்து சொல்லணும். அவர் சுற்றுப்பயணத்தை பார்த்துட்டு நான் மறுபடியும் தர்மபுரி வரப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு.